தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வீட்டு புரோக்கர் வேலை பார்த்தேன், ஏமாற்றிட்டாங்க. வீடு புரோக்கர் வேலை ரொம்ப மிகவும் பிரபலமான ஒரு வேலை. அதாவது வீடு வாடகைக்கு கேட்டு நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க. வீடு வாடகை, ஒரு வீடு 5000 ரூபாய் வாடகை அப்படின்னா பார்த்து கொடுத்தோம்னா, நம்ம தகவல் சொன்னோம்னா அதை பார்த்துட்டு வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா குடியேறுவாங்க. 2500 ரூபா நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க. வீட்டு வாடகை 5000 ரூபாய்னா 2500 ரூபா கமிஷன் கொடுப்பாங்க வீட்டு வாடகைக்கு வர்றவங்க. ஹவுஸ் ஓனர் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்காமல் போயிடுவாங்க. அதனால் அந்த கஸ்டமர்கிட்ட மட்டும் 2500 ரூபா நம்ம வாங்குறது. வீட்டு வாடகை 10,000னா 5000 கமிஷன் அப்படின்ட்டு. மாதத்துக்கு ஒரு 2 வீடு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. கடைசியில் அதையும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, வீட்டு வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம், 5000 ரூபா வீட்டு வாடகை, சரி 2500 ரூபா கமிஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு வாடகைக்கெலாம் வந்துடுவாங்க. நம்ம கமிஷன் கேட்டு போகிறப்போ ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு வருவார், வெளியில் கூப்பிட்டு, வாங்கினேன் உங்கள் நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து டீ கடைக்கு கூப்பிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10 வடை வாங்கி கொடுத்துட்டு பார்சல் கொடுத்துட்டு ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தடவை வீடு வாடகை பிடிச்சி கொடுத்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் கறி குழம்பு சோறு போட்டிருந்தாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உபசரித்தாங்க. சரி, ரொம்ப தங்கமான குடும்பம் அப்படின்னு நினச்சா கறி சோறு போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அடுத்து ஒரு காய்கறி கடைக்காரர், அவருக்கு வீடு பிடிச்சி கொடுத்தேன். அவர் வீடு கமிஷன் கேட்டு வீட்டுக்கு போகிறேன். ஒரு பை நிறைய காய் எடுத்து வச்சுருந்தாப்புல. என்னங்கண்ணே வச்சுக்கோங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னாப்புல. சரி, கிடைச்சது அவ்வளோதான் சொல்லி காய்கறின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்து பார்த்தா அவ்வளவும் சூத்த கத்திரிக்காய், அழுகின காயாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வாடகைக்கு வீடு நம்ம பிடிச்சி கொடுக்குறோம். அந்த மனசாட்சி இல்லாமல் அந்த கமிஷன் கூட தர மாட்டேங்கிறாங்க. ஒரு கோழிக்கறி கடைக்காரர் பிடிச்சி கொடுத்தேன். அவர் சாயந்தரம் சிக்கன் 65 கடை போட்டு விற்பாப்பில். 1/4 கிலோ சிக்கன் 65 பொரித்து பொட்டணம் கட்டி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு அனுப்பிட்டார். மாதத்துக்கு ஒரு வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 5 வீடு பிடிச்சி கொடுத்தோம்னா ஒரு வீடு தான் கமிஷன் கிடைக்கிது. ஒரு வீட்டில் டீ கொடுத்து அனுப்பிடுறாங்க, ஒரு வீட்டில் சாப்பாடு போட்டு அனுப்பிடுறாங்க, ஒரு வீட்டில் காய்கறி கொடுத்து அனுப்பிடுறாங்க, ஒரு வீட்டில் ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த வீட்டு புரோக்கர் வேலை ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஆனால் அதில் ஏமாத்துறவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நம்மளை மாதிரி ஏப்ப சேப்பைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.